சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமை, எரிபொருள் பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் நோக்கில் நடவடிக்கை. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம், ஸ்ரீலங்கா அமைச்சரவையிடம் அனுமதி கோரல். தரமற்ற நிலக்கரி விநியோகித்த நிறுவனத்திற்கே மீண்டும் புதிய ஒப்பந்தம், மின்சார மாபியாவை அனுர ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நெருங்கும் சட்டசபை தேர்தல், போர் பதற்றத்தால் பிற்போடப்படலாம் எனவும் தகவல். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு, நீரிணை மூடப்படவில்லை என்கிறது ஈரான். ஈரானுடன் உடன்படிக்கை செய்ய தயாராக இல்லை, நிபந்தனைகள் போதுமானதாக இல்லை என்கிறார் ட்ரம்ப். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த வாரம் முதல் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தி வந்த நிலையில் தற்போது QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இலங்கையில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறையை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வாகனங்களுக்கு வாராந்தம் ஒதுக்கப்பட்ட எரிபொருள் அளவும் வெளியிடப்பட்டுள்ளது. பேருந்துகளுக்கு 60 லிட்டர் எரிபொருளும், உந்துருளிகளுக்கு 5 லிட்டர் எரிபொருளும், முச்சக்கர வண்டிக்கு 15 லிட்டரும், பார ஊர்திக்கு 200 லிட்டர் என ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துக்கான எரிபொருள் விநியோகம் இலங்கை போக்குவரத்து சபை மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டை பெற்றுக்கொள்ள இணையதள முகவரிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம் செய்து கொள்ள ஸ்ரீலங்கா அமைச்சரவையிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை இலங்கை முன்னெடுத்துள்ளது. இதன்போது வழமையான கேள்வி பத்திர நடைமுறைகளை தவிர்த்து அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த எரிபொருள் கொள்வனவை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் கோரிக்கைகளுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுடனான கொடுக்கல் வாங்கல்களை எந்த நாணய அலகிற்கு மேற்கொள்வது என்பது குறித்தும் தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் டாலர் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் தேசிய நாணய அலகுகளில் வர்த்தகத்தை மேற்கொள்ள ரஷ்யா முன்னுரிமை அளித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரூர் அரசு முன்னெடுக்கும் தரமற்ற நிலக்கரி ஊழலானது நாட்டில் நிலவும் எரிபொருள் மின் நிலைய மாபியாவை மேலும் பலப்படுத்தும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரியை விநியோகிக்க அதே நிறுவனத்திற்கே மீண்டும் புதிய ஒப்பந்தங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளமை மிகவும் ஆபத்தானது மற்றும் மோசடியான செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். அரசு நாட்டிற்கு தரமற்ற நிலக்கரியையே இறக்குமதி செய்கின்றது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பத்திலிருந்து கூறி வருகிறது. நுரைச்சோலை மின் நிலையத்தின் 3 இயந்திரங்கள் ஊடாக 810 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 680 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தியாக உள்ளது. இந்த 130 மெகாவாட் தட்டுப்பாட்டிற்கு தரமற்ற நிலக்கரி பயன்பாடே பிரதான காரணமாக இருக்கிறது. தரமற்ற நிலக்கரியால் போதுமான மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாத போது அதனை ஈடுகட்ட எரிபொருள் மின் நிலையங்களில் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் பெறப்படுகிறது. இந்த நட்டத்தை இறுதியில் மின்சார நுகர்வோரான பொதுமக்களே தாங்கிக் கொள்ள வேண்டியுள்ளது. இந்த தரமற்ற நிலக்கரியால் தற்போது மின்சாரத்துறையில் அவசர கொள்முதல் நிலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஆனால் தற்போது வலுசக்தி அபாயமே காணப்படுகிறது.
இலங்கையில் அரசு நிறுவனங்களில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக புதிய விசாரணை அதிகாரிகளின் குழு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கோரப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து தகுதியான 150 அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட இந்த விசேட குழுவில் இணைக்கப்படவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இந்த 150 அதிகாரிகளும் தலா 50 பேர் கொண்ட 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 14 நாட்கள் கொண்ட விசேட பயிற்சி திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். அரசு சேவைகளுக்கு முறையான பயிற்சி பெற்ற விசாரணைகளின் அதிகாரிகளை உருவாக்குவதும் வெளிநிறுவனங்களிலிருந்து அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வரும் கோரிக்கைகளை திறம்பட கையாளுவதுமே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் அரசு நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுக்க கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தவும் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சார்ஸ் நிர்மல்நாதன் ஆகியோர் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை ஆண்டகையை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். மன்னார் ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு நெருக்கடிகள் குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல்கள் தொடர்பிலும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சுன்னாகம் காவல் பிரிவுக்குட்பட்டு கட்டுவன் பகுதியில் சட்டவிரோத பொருட்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வாள்வெட்டு சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வசித்து வரும் 20 வயதுடைய குறித்த இளைஞர் தொடர்ச்சியாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளார். நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த நிலையில் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் சட்டவிரோதமான பொருட்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து வாள் மற்றும் 4 கிராம் 560 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரிடமும் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விசாரணைகளின் நிறைவில் குறித்த சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த பகுதிகளில் போதைப்பொருள் மற்றும் வாழ்வெட்டு வன்முறைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சட்டசபை பொதுத் தேர்தல் திகதி இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினைகள் காரணமாக தேர்தல் பிற்போடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் இந்த மாநிலங்களில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் தேர்தலை நடத்தி முடித்திட இந்திய தேர்தல் ஆணைக்குழு பணியாற்றி வருகிறது. இதனை முன்னிட்டு 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு அனைத்து ஆய்வுகளையும் நிறைவு செய்துள்ளனர். தேர்தலுக்கான இறுதிக்கட்ட ஆயத்த பணிகளுக்காக நேற்றைய தினம் தேர்தல் ஆணையகத்தில் ஆலோசனையும் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மேற்கு ஆசிய மோதல் மற்றும் இந்தியாவில் நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினைகள் காரணமாக தேர்தல் பிற்போடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வதற்கு தாம் தயாராக இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஈரானுக்கு உடன்படிக்கை செய்து கொள்ளும் தேவை உள்ள போதிலும் அதற்கான நிபந்தனைகள் இன்னும் போதுமானதாக இல்லாததால் தாம் தற்போது அதனை செய்ய விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிபந்தனைகள் எவை என்பதை கூற மறுத்துவிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஈரானின் அணுசக்தி அபிலாஷைகளை முற்றாக கைவிடும் அர்ப்பணிப்பு அந்த உடன்படிக்கையில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று மட்டும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹோர்மோஸ் நீரினை பாதுகாப்பதற்கு உதவுவதற்கு சில நாடுகள் முன்வந்துள்ள போதிலும் அந்த நாடுகளின் பெயர்களை குறிப்பிட அவர் மறுத்துவிட்டார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கிய மையமான ஹார்க் தீவை அமெரிக்கா முழுமையாக அளித்துள்ளதாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் வேடிக்கைக்காக அமெரிக்கா இன்னும் சில தடவைகள் அந்த இடத்தை தாக்கக்கூடும் என்றும் இதன்போது கூறியுள்ளார்.
ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் மிக முக்கியமான வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை குறித்து ஈரான் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உதவுமாறு நட்பு நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக அமெரிக்கா பரப்பும் தகவல் தவறானது எனவும் இந்த நேர்வழி பாதையை சர்வதேச போக்குவரத்திற்காக திறந்தே உள்ளது எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானை தாக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு மட்டுமே இது மூடப்பட்டுள்ளது எனவும் ஏனைய நாடுகளின் கப்பல்கள் இந்த பாதையில் தாராளமாக பயணிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானை உலக நாடுகளுக்கு எதிரான ஒரு நாடாக சித்தரிக்கவும் சர்வதேச பாதையை ஈரான் முடக்குவதாக காட்டி உலக நாடுகளை தங்களுக்கு ஆதரவாக திரட்டவும் அமெரிக்கா இந்த முயற்சிகளை மேற்கொள்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமாக ஹார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்தும் அரக்சி சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஹார்க் தீவு மீதான தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட சில ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஏவப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளிலிருந்து தாக்குதலை நடத்துவது மிகவும் ஆபத்தானது எனவும் ஈரான் திருப்பி தாக்கினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வளைகுடா நாடுகள் தங்கள் நிலப்பரப்பை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தி அமெரிக்காவை அனுமதிக்க கூடாது என்றும் அரக்சி கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கோ அல்லது சர்வதேச சமூகத்திற்கோ எதிரானது அல்ல எனவும் அமெரிக்கா கூறுவது போல தாம் யாருடனும் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரானில் இறையாண்மை மீறப்பட்டால் தாக்குதல் எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தை திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனங்களுடன் தொடர்புடைய வளைகுடா பிராந்திய எண்ணெய் ஆலைகளையும் ஈரான் குறிவைக்கக்கூடும் என அவர் மறைமுகமாக தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமை, எரிபொருள் பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் நோக்கில் நடவடிக்கை. எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம், ஸ்ரீலங்கா அமைச்சரவையிடம் அனுமதி கோரல். தரமற்ற நிலக்கரி விநியோகித்த நிறுவனத்திற்கே மீண்டும் புதிய ஒப்பந்தம், மின்சார மாபியாவை அனுர ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நெருங்கும் சட்டசபை தேர்தல், போர் பதற்றத்தால் பிற்போடப்படலாம் எனவும் தகவல். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு, நீரிணை மூடப்படவில்லை என்கிறது ஈரான். ஈரானுடன் உடன்படிக்கை செய்ய தயாராக இல்லை, நிபந்தனைகள் போதுமானதாக இல்லை என்கிறார் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.